எங்க நான் உன்கிட்ட வந்து இவனை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவனோன்னு பயந்துதான். அது யாரு என்னன்னு தெரியல சுபத்ரா. என் பின்மண்டையில அடிச்சிட்டாங்க. நான் கண்ணை திறந்து பாக்குறேன், என்ன ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்பதான் ரூம்ல இருந்து தப்பிச்சு வரேன். ஐயோ டாக்டர், இங்க என்ன நடக்குதுன்னு என்னால நம்பவே முடியல டாக்டர். டாக்டர், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நீ பயப்படாத சுபத்ரா, எனக்கு ஒண்ணும் ஆகல, தலைதான் வலிக்குது. சுபத்ரா, நான் பொத்தி பொத்தி வளர்த்த அசோக் இவன் கிடையாது. எதுக்காக அசோக் பேரை சொல்லிக்கிட்டு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு மட்டும் கேளு. இப்பவாவது உண்மையை சொல்லு. பழனி, வாய் திறந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், யாரா நீ? என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு வந்திருக்க? யாருப்பா நீ? உண்மையை சொல்லு. ஏன் இப்படி போய் சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்துற? டேய், உண்மையை சொல்லுடா. யாரா நீ? எதுக்காக இங்க வந்து நடிச்ச? யார் நீ? சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லுன்னு சொல்றாங்கல்ல, யார் நீ? உண்மையை சொல்ல போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவா? ஓடிடு. இது இப்பயே போலீஸ் கூப்பிடுறேன். ஏய், பழனி! ஐயோ! பழனி! பழனி, எங்க இருக்க பழனி? ஐயோ! பழனி, ஏதாவது தப்பா பண்ணிராத பழனி. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஹெல்ப் பண்ணுங்க யாராச்சும். சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. பழனி! ஏங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? சொல்லுங்க ஸ்ரீஜா, நான் இப்ப என்ன பண்ணேன்? பழனி, எங்க இருக்க பழனி? பழனி, ஏதோ தப்பா ட்ரை பண்ணாத பழனி. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. தொடங்கப்பா. ஏங்க, இப்ப நான் என்ன பண்றது? இப்ப கதவை திறந்தா நம்ம ரெண்டு பேருமே மாட்டிப்போம். கீழே ஒரு வழி இருக்கு பாரு. வா வா, இதுல இறங்கி எப்படியாவது தப்பிச்சு போயிரு. இங்கயா? இதுல நான் இறங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், நீ இறங்கலனா நம்ம ரெண்டு பேருமே மாட்டிப்போம். தயவு செஞ்சு இறங்கி தப்பிச்சு போ. இதுல எப்படி தப்பிச்சு போக முடியும்? என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்குங்க. யோ, சொன்னா கேளு. பழனி! ஏய், எல்லாரும் வந்துட்டாங்க, இறங்கி தப்பிச்சு போ. நான் போக மாட்டேன். ராகவ்! ராகவ், எழுந்திருங்க. ராகவ், என்ன ஆச்சு உங்களுக்கு? இசை, வர்ஷினி எங்க? கல்யாணம் நடக்கலாம் இல்ல? ராகவ், விஷால் அசோக்க கூட்டிட்டு வந்துட்டானா? எல்லாம் உண்மையா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. முதல்ல நம்ம ஹாலுக்கு போலாம் வாங்க. எல்லாரும் உங்களை காணோட தேடிட்டு இருக்காங்க ராகவ். வாங்க போலாம், வாங்க. அப்பா அப்பா விஷால், இசை இப்பதான் எல்லாம் உண்மையை சொன்னா. அங்க அசோக் இப்ப எப்படி பாருக்கா? அப்பா, அசோக்குக்கு தலையில அடிபட்டு இருக்குப்பா. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்பா, அசோக் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அசோக் கண்ணை முடிச்சிருவான்னு சொன்னாங்கப்பா. சரிப்பா. எங்க என்னாச்சுங்க அசோக்குக்கு? அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க நீங்க? என் பையனுக்கு தலையில அடிபட்டுடுச்சா? சுபத்ரா, நீ பதட்டப்படாத. சீக்கிரமே அவன் கண் முழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காரா. நான் அசோக் கண்ணு முழிக்கும் போது அங்க அவன் கூட இருக்கணுங்க. சுபத்ரா, அதான் அசோக் உயிருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருல, ஒண்ணும் ஆகாதுமா. அவன் கண்ணு முழிக்கும் போது நான் அவன் பக்கத்துல இருக்கணும். வாங்க போலாம், வாங்க. சரி வாங்க.
அந்த இசை திரும்பவும் ஜெயிச்சிட்டா. அக்கா, நீ எங்களுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க தெரியுமா? ஹர்ஷினி, ஆமா இசை, உன் உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் இசை. தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள எதுக்கு ராகவ்? நீங்க வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அசோக் என்ன ஆச்சுன்னு பாப்போம். வாங்க வாங்க சரி போலாம். வா. வா. பாத்துப்பா, பொறுமையா. மெதுவா மெதுவா. எதுக்கு இவ்வளவு அவசரம்? மெதுவா குடி. ரொம்ப தேங்க்ஸ். அசோக், நீதான் என் பையனா? ஆ, என்னங்க, சுபத்ரா, நம்ம பையன் நேத்து நைட்டு மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க. என்கிட்ட பேச வேற செஞ்சான். ஆனா இவன் தான் நம்மளோட பையன்னு தெரியாமலேயே என் கையால அவனுக்கு சாப்பாடு போட்டேங்க. ஐயோ, என்ன சுபத்ரா சொல்ற? அசோக் கல்யாண மண்டபத்துக்கு வந்தானா? ஆமாங்க. ஆமாப்பா, அசோக்கை நான் காப்பாத்த ட்ரை பண்ணும்போது தான் நான் தான் அவனை கடத்தினவன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான்ப்பா. அதனால எனக்கு பயந்து வந்து மண்டபத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். என்னடா விஷால் சொல்ற? அப்பவே அசோக்க பத்தி எங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. இல்லப்பா, அது அசோக்கை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டலாம் தான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா? என்னங்க இது? என் பக்கத்துலயே அசோக் இருந்தும் கூட அவனை காப்பாத்தாம நான் விட்டுட்டேனேங்க. சுபத்ரா, நான் என்ன பண்ணுவேன்? சுபத்ரா, அத்தை, அழாதீங்க. அசோக்குக்கு சீரியஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல விஷால். சுபத்ராவும் நானும் இதுவரைக்கும் அசோக்க பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பழனி எப்படிடா அசோக் பேர்ல வந்து நடிச்சான்? அவன் நம்ம அசோக் இல்லன்னு நீயும் இசை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னதாண்டா நடக்குது நம்ம வீட்டுல? அப்பா, ஒரு வகையில எல்லாத்துக்கும் அத்தைக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். அத்தைக்கு?